بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வேளையிலே நபிகள் நாயகத்தின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். கடந்த 3 நாட்களாக அமல்களை அழகாக்குவோம் என்ற தலைப்பின் கீழே நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், குறிப்பாக தொழுவதில் பெரும்பாலும் அசட்டையாக இருந்து விடுகிறோம். ஆனால் அதை உயிரோட்டமாக எப்படி தொழ வேண்டும், நபிகள் பெருமானார் எப்படி தொழ தூண்டினார்கள், இறைவன் தொழுகையின் போது நம்முடன் எப்படி உரையாடுகிறான் என்பன போன்ற தகவல்களை பார்த்தோம். அந்த வகையில் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் சில துஆக்களை நபிகள் பெருமானார் ஓதினார்கள். பெரும்பாலும் இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி பெற்ற மக்கள் மத்தியிலே அந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரியும். தொழுகைக்கு பிறகாக ஓதுகிற ஒரு வசனம், சற்று அதை உணர்ந்து ஓதினமையானால் நாம் இதோ தொழுது அமர்ந்திருக்கிறோமே, அது கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி தொழுது இருக்கிறோமா? கேட்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு இப்படி உதவி செய்யன்னு சொல்றோம், சரி நான் உதவி செய்கிறேன், எனக்கு இந்த கார் ஓட்ட கத்துக்கொடு அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். அதுக்கு நான் ஸ்டேரிங்ல உட்காரணும்ல, அப்ப முயற்சி பண்ணணும்ல. ஒன்னும் முயற்சி பண்ணாம எனக்கு கத்துக் கொடுனா அப்ப கற்றுக் கொடுப்பவருக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த ஒரு லைன் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா எனக்கு உதவுவாயாக. அல்லாஹும்ம அஇன்னி, இறைவா எனக்கு உதவுவாயாக. அலா ஸிக்ரிக, உன்னை நினைப்பதற்கு. நான் வேற எந்த நினைவிலையும் மூழ்கிற மட்டும் இருந்துடக்கூடாது, உன்னை நான் நினைக்கணும். எனக்கு மனசு இருக்கு. பெரும்பாலும் முஸ்லிம்கள், எந்த முஸ்லீம் அல்லாஹ் நினைக்க கூட நினைப்பான்? ஒரு ரொம்ப இஸ்லாமிய கடைபிடிப்புல இல்லாதவனா இருந்தாலும் கூட அவன் உள்ளத்துல ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் நினைக்கணும், சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் வணங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, கொஞ்சம் ஒட்டிக்கிட்டாவது இருக்கும். அப்ப தொழுது அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எப்படி கேட்கிறோம்? இறைவா அலா ஸிக்ரிக, உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய், என் மனசு அது மாதிரி ஆக்கி கொடு. சுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி செய். இபாதத்திக், உன்னை அழகிய முறையில் வணங்க எனக்கு உதவி செய். நான் ஏதோ கோழி குத்துன மாதிரி தொழுதுட்டு உட்கார்ந்துட்டு அப்படி கேட்டோம்னா நம்ம எப்படி கேட்க நபிகள் சொல்றாங்க? யாரெல்லாம் உன்னை அழகிய முறையில வணங்கணும். நான் எந்த ஒரு இபாதத் செய்தாலும், வணக்க வழிபாடு செய்தாலும் அது உனக்கு அர்ப்பணம் என்கிற துணியில் என்னுடைய அமல் இருந்துவிட வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் நம்மை கேட்க சொல்கிறார்கள். இறைவா, நான் உன்னை நினைக்க, உனக்கு நன்றி செலுத்த, உன்னை அழகிய முறையில் வணங்க எனக்கு எண்ணம் இருக்கிறது, அதற்கு நீ உதவி செய். உதவினா எப்படி? நம்முடைய முயற்சி, அவனுடைய உதவி கலக்கும் பொழுது அது அபரிவிதமான நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய நாடினால் எண்ணியவுடனேயே ஒரு நன்மை நமக்கு. அதை நினைத்தது போல் நடத்தி விட்டோம், செய்து முடித்து விட்டோம், 10 மடங்கு கூலி. 10 முதல் 700 மடங்கு வரை நபிகளார் அதுக்கு அங்க போய் நிறுத்துறாங்க. அப்ப அந்த 700 மடங்கு தான் நமக்கு கிடைக்கணும். எப்பவுமே அப்படித்தான் நம்ம சொல்லணும். தர்மம் செஞ்சாலும் சரிதான், 10 மடங்குலாம் எனக்கு பத்தாது, 700 மடங்கு தான் நாடியவருக்கு கணக்கின்றி அங்க கொண்டு போயிடு. அப்படின்னா நான் என்னுடைய முயற்சி, என்னுடைய ஆர்வமோ செயலும் அப்படி இருக்கணும்ல. அப்ப நான் தொழுகிறேன் என்றால் தொழுகையில் இறுதியில் அத்தஹியாத்து ஓதுகிறோம்.
ரொம்ப சிம்பிளா 4 வார்த்தை தான் அதுல. அத்தஹியாத்து, எத்தனை பேருக்கு அத்தஹியாத்து அப்படின்னா நமக்கு ஓரளவு பொருள் தெரியும். ரொம்ப கரைச்சி குடிச்சு அப்படியே ஒரு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு சாமானியன் நமக்கெல்லாம் அப்படி தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு இல்ல, ஏதோ நம்ம முயற்சி பண்ணலாம். தொழுகையில கடைசி அத்தஹியாத்து ஓதுறோம், அந்த வார்த்தை என்ன சொல்லுது? என்னுடைய தொழுகையெல்லாம் நான் உனக்கு காணிக்கை ஆக்குறேன். அத்தஹியாத்து அப்படின்னா தஹியத்து மஸ்ஜித் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிவாசல் உள்ள வந்த உடனேயே ஒரு காணிக்கை தொழுகை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பள்ளிவாசல் வர்றோம், டைம் இருக்கு, பள்ளிவாசலுடைய காணிக்கை அப்படின்னு தொழுவோம். அந்த தொழுகைக்கு பெயர் என்ன? தஹியத்தும் மஸ்ஜித். தஹியத் என்று சொன்னால் காணிக்கை, அர்ப்பணிக்கிறது. அப்ப அந்த தஹியத்துங்கிற வார்த்தை தான் இங்க அத்தஹியாத்துன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம்? அத்தஹியாத்துல 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுது முடிச்சு இறுதியில அத்தஹியாத்து, இறைவா எல்லா காணிக்கைகளும் லில்லாஹி, உனக்கு தான், அல்லாவுக்கு தான். அப்ப அப்படி சொல்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. தங்கம் இது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட போய் கொடுக்குறோம். வெறும் கேரி பேக் கொண்டு போய் கொடுத்தா நல்லா நம்ம இருந்துட்டு தின்னுட்டு வெறும் கேரி பேக் நம்ம பிள்ளைகிட்ட கொடுப்போமா? நம்ம மனைவி கிட்ட கொடுப்போமா? நண்பர்கிட்ட கொடுப்போமா? எப்படி கொடுப்போம்? நான் சாப்பிட்டேன் உடனே ஞாபகம் வந்துருச்சு, இந்தா உனக்குத்தான் இது. நான் கூட சாப்பிடல, இந்தா உனக்குத்தான். அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. அப்போ இறைவா என்னால முடிஞ்ச அளவுக்கு என் மனசை கட்டுப்படுத்தி உலக ஆசைகளை கொஞ்சம் புறந்தள்ளி நான் நின்றது உனக்காக. உள்ளுக்குள்ளே சைத்தான் என்னை அப்படி இப்படி என்று இழுத்தான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த வரிசையை முதல்ல சரி பண்ணணும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் வரிசையை சரி செய்வது தொழுகையை சரி செய்வதாகும். அங்கங்க லட்சத்தீவு மாதிரி தொழுகிறோம். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம். முதல்ல அங்கே சைத்தா உள்ள வந்துருவான்னு ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்றோம்? அப்படியே எந்திரிச்சு போவதான் செய்வாங்க. நாம வந்து ஃபில்லப் பண்ணித்தான் ஆகணும். ஏன் எந்திரிச்சு போறாங்க? அவங்க போவத்தான் செய்வாங்க. இது ஃபர்ல் கிடையாது. அப்ப நான் தொழுவ நிக்கிறேன்ல, முன்னால கேப் இருக்கு, போயிடணும். அது போறதுக்கு நமக்கு கை கால் தடுமாறும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறோம், முன்னால நீ போ, நீ போ. வாத்தியாட்ட அடி வாங்கியா போறோம், நீ போய் வாங்கிக்க மாப்பிள்ள அப்படிங்கிறதுக்கு எல்லா கிட்ட பரிசு வாங்க போறோம், அவனோட உரையாட போறோம், ரொம்ப க்ளோஸா நிக்க போறோம். அப்ப நபிக எப்படி தொழுகையில எப்படி இருக்கிறோம்? அப்ப நம்ம தொழுகையில இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டுமானால் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஈடுபாடு வந்துடும். அப்ப நம்ம அத்தகையாத்துங்கிறோம். அத்தகையாத்தில் இல்லாகி அனைத்து காணிக்கையிலும் அல்லாஹ் உனக்கே, இந்த தொழுகை உட்பட வஸ்ஸலவாத்து, எல்லா வணக்கங்களும் இறைவா உனக்கானது, வத்வைபாத்து, தூய்மையான அனைத்து பாராட்டுகளும் இறைவா உனக்கானது. அவ்வளவுதான். இதுல பெரிய பிரட்டி ஆரம்பிக்கிற ஒரு சொல்லும் கிடையாது. நானே சொல்லுதான், நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். தஹியத்து மஸ்ஜித்னு கேள்விப்பட்டிருக்கோம், அந்த வார்த்தை அத்தஹியாத்துன்னு வருது, முடிஞ்சு போச்சு. காணிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அனைத்து காணிக்கைகளும் அத்தஹியாத்தில் இல்லா, அல்லாஹுக்கு தான். சொலவாத்து, அது பொருள் வைக்க தெரியல, செலவாத்தும் உனக்கு தான். அப்படி ஞாபகம் வச்சுங்க, மனசுல வச்சுங்க. தொய்பாத்து, தூய்மையான அனைத்து காரியங்கள் அல்லது பாராட்டுகள் என்று பொருள். அனைத்து பாராட்டுகளும் உனக்குத்தான் என்று சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்க, சாந்தி உண்டாகட்டும், அலைக்க உன் மீது. யார்? ஐயுகன் நபியு, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ரஹமத்துல்லாஹி பரக்காத்து, ரஹமத்தும் பரக்கத்தும், அருளும் அபிவிருத்தியும். அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகி அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும். வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த அருளும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும்னு எல்லாருக்கும் சலாம் சொல்றோம். இத கொஞ்சமாவது ஒரு தடவை ஞாபகம் இல்ல, மறுதடவை ஆஹா போன ரக்கத்துல நம்ம விட்டுட்டோமே, அடுத்த ரகத்துல சீர்படுத்தினா அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அந்த அமல் அழகாவுமா ஆவாதா? அப்ப நம்ம செய்கிற அமலை நாமே சரி செய்ய முடியும். கொஞ்சம் மெனக்கெட்டா போதும். கொஞ்சம் சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த ரமலானை அழகாக பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒன்று. இன்றைக்கு சுப்ஹான ரப்பியல் அலீம், நாளைக்கு சுப்ஹான ரப்பியல் அலா, அதுக்கு அடுத்த நாள் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா, அதுக்கு அடுத்த நாள் ரப்பனா வலக்கல் ஹம்து, அதற்கு அடுத்த நாள் அத்தஹியாத். முடிஞ்சு. நம்முடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்கும்.
அல்லாஹ்வை தொழுது அமர்ந்திருக்கும் பொழுது நம்முள் ஏற்படுகிற திருப்தி இருக்கிறது அல்லவா, அதை விட வேறு என்ன வேண்டும்? என் இறைவனை நான் குறைவாக தொழுதால் வணங்கினாலும் நிறைவாக தொழுதேன், இன்னும் அவன் மீது ஆசை கொண்டு இன்னும் தொழ நினைக்கிறேன் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த அமல் அழகுபடுத்தப்படுகிறது. ஆக இப்படி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தலாம். இறைவா, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நினைக்க, உனக்கு நன்றி செலுத்த, என்னுடைய வணக்கத்தை அழகாக்க, அழகிய முறையில் உன்னை வணங்க எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்கும் பொழுது அது உயிரோட்டமாக இருக்கும். இப்ப நபிகள் பெருமானார் இந்த வகையில் தான் அல்லாஹ்வை நினைத்து தொழுது அது போன்ற மக்களை தொழச் சொன்னார்கள். இப்ப அந்த வகையில நாம அல்லாஹ்வை தொழுகிறோம், வணங்குகிறோம். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படி தொழச் சொல்கிறார்? அந்த சிந்தனைக்கு நம்மள நேத்து அப்படி பார்த்தோம்ல, அல்லாஹ் நம்மள எப்படி இங்க பள்ளிவாசலே கடை இங்கேயே இரு, நபிகள்லாம் ஒருத்தர் நேசிக்கிறார், இப்ப நம்ம நேசிக்கிறோம். நபிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என் பின்னாடியே கொடி தூக்கிக்கிட்டு வா அப்படி சொன்னாங்களா? உலக தலைவர்கள் எப்படி செய்வாங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டே இரு, எதுவாக என்ன கேளு, எனக்கு போஸ்டர் வை, என்ன துதிபாடு, இப்படி இருப்பாங்க. ஆனா இந்த தலைவர் எப்படி? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் யாரும் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது. ஹத்தா எதுவரை என்று சொன்னால், அஹப்பு அகூன இலைஹி நான் மிகவும் பிரியமானவனாக ஆகும் வரை. எதை விட? அவனுடைய பிள்ளையை விட, அவனுடைய பெற்றோரை விட, வன்னாசி அஜ்மஈன் மனிதர்களில் யாரையும் விட நான் பிரியமானவனாக ஆகும் வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. சரி, எல்லாத்தை விட நபிகள்லாம் தான் முக்கியம், அதை உணரவும் செய்கிறோம். அப்படி என்றால் அந்த நபிகளார் நம்மை அவர் நேசிப்பதினால் நம்முடைய குடும்பத்தை எப்படி நேசிக்க சொல்கிறார்கள் அப்படி பார்க்கணும்ல. அவரை நேசிக்கிறோம், உயிரை விட மேலாக அவரை நேசிக்க குர்ஆன் சொல்கிறது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த இறை தூதரானவர் உங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று குர்ஆன் சொல்கிறது. சரி, நேசிக்கிறேன், அந்த நேசத்தினால் எனக்கு நஷ்டமா? எனக்கு எவ்வளவு லாபம் பாருங்கள். நபிகள் நாயகத்தினுடைய நேசத்தின் காரணமாக ஒரு சிலர் 3 நபர்கள் நபிகளாரை பற்றி விசாரிக்க வீட்டிற்கு வருகிறார்கள். அவங்க துணையாளர்கள்ட்ட 3 பேர் கொண்ட குழு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வணக்க வழிபாடுகளை சொல்லுங்கள். சொல்ல வேண்டுமா? நபிகளார் இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், நிதானமாக தொழுவார்கள், நிதானமாக வேலை செய்வார்கள், இப்படி என்று அவருடைய வணக்க வழிபாடுகளை பற்றியெல்லாம் மனைவிமார்கள் எடுத்து சொல்ல 3 பேரும் கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த முடிவும் நபிகளார் இப்போது சொன்னார்களே, யாரை விட என்னை தான் நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த தீர்வையும் இவர்கள் எடுத்த முடிவையும் ஒப்பிட்டு பாருங்கள். நபிகளாருடைய முடிவு எப்படிப்பட்டது? அந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. வல்லாஹி, அல்லாஹின் மீது ஆணையாக, இனி நான் முன்பின் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்ட இறை தூதரை இவ்வளவு அமல் செய்யும் பொழுது நாம் எம்மாத்திரம், நம்மள எம்மாத்திரம். ஆக இனி நான் இரவு முழுதும் தொழுது கொண்டே இருப்பேன், நான் உறங்க மாட்டேன். ஒருத்தர் முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர், அல்லாஹின் மீது ஆணையாக இனி அனைத்து நாட்களும் நான் பகலில் நோன்பு இருப்பேன், ஒரு நாளும் நோன்பு விடமாட்டேன். அவர் முடிவெடுக்கிறார். இன்னொருத்தர், இனி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடவே போறதில்லை. அவர் ஒருத்தர் அப்படி முடிவெடுக்கிறார். இப்படி முடிவு எடுத்தா நம்ம பார்வையில அவர் பெரிய ஆளு, இபாதத்துல மூழ்கினர். உலக பார்வையில, உலகத்தின் பார்வையில இப்படி முடிவெடுத்தவர்கள் ஆன்மீகத்தில் உச்சைக்கு செல்கிறார்கள். நபிகளார் வந்தவுடனேயே இவர்களை பற்றிய செய்தியை நபிகளாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி 3 பேர் முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த 3 பேரை கூப்பிடுறாங்க, வாங்க, இப்படி சொல்லி செய்ய போறீங்களாம்ல, நான் உங்களில் அதிகமாக இறைவனை அஞ்சுபவன், அதிகமாக உங்களை விட இறைவனை பற்றி அறிந்தவன். நான் உண்ணவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், வேறு வேலைகளில் ஈடுபடவும் செய்கிறேன், திருமண வாழ்க்கையும் முடித்திருக்கிறேன், அதற்கான செயல்களிலும் ஈடுபடுகிறேன் என்று இருக்கும் பொழுது தினந்தோறும் நோன்பு நோற்பது என்பது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒரு நாள் விட்டு வேண்டுமா, ஒரு நாள் வேண்டுமானால் நோன்பு வைக்கலாம்.
அதுவே அதிகபட்சம் இஸ்லாத்துல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது அதிகபட்சம். ஆகவே ஒரு நாள் நான் நோன்பு வைப்பேன், நோன்பு இல்லாமல் இருப்பேன். இது மாதிரி முடிவு எடுக்க கூடாது. நான் திருமணம் முடித்திருக்கிறேன், குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபமன் ராகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இவர் நபிகளுடைய வழிமுறையை தான் அவங்க பின்பற்றினாங்க. எக்ஸ்ட்ரீமா போனா என் வழிமுறை இல்லைன்னு சொல்லலாம். அதான் இங்க நீங்க பார்க்கணும். ஒருத்தர் குடும்பத்தையே பார்க்க மாட்டேன்னாரு, நீ குடும்பத்தை பார்த்தா தான் என் வழிமுறை. அப்ப நபிகளார் உலகத்தில் யாரையும் விட நபிகளாரை நான் நேசிக்கும் பொழுது அந்த நபிகளார் நம்முடைய குடும்பத்தை நேசிக்க வைத்து விட்டார்கள், குடும்பத்திற்காக சம்பாதிக்க வைத்து விட்டார்கள், குடும்பம் நமக்காக நம்முடைய ஆரோக்கியத்தை அவர்கள் பார்க்க வைத்து விட்டார்கள். எப்படி இஸ்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கும் பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தை தானாகவே நேசிக்கக்கூடிய சூழலுக்கு இருவரும் தள்ளிவிடுகின்றனர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம், குடும்பத்தை பார்த்தே ஆகணும், உழைச்சே ஆகணும், சம்பாதிச்சே ஆகணும். அப்படி இஸ்லாமிய மார்க்கமானது இது போன்று நம்மை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி நம் மீது அக்கறையாக, நீ உன் உடம்ப பார்த்துக்க, உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க, உன்னுடைய வாழ்க்கையின் தேவையை நிறைவேற்றிக்க என்று சொல்லி அக்கறையாக இருக்கும் பொழுது நாம அக்கறையா அமல் செய்யக்கூடாது. அதான் கேள்வி. பிரச்சனை என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய நம் மீது வைத்திருக்கிற அக்கறையை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அந்த ரப்ப தொழுகிறோம், அந்த ரப்புக்காக நாம் திக்ர் செய்கிறோம், அவனுக்காக நோன்பு நோக்கிறோம் என்றால் நம்முடைய அமல் எப்படி மாறும்? அதுபோல நபிகளார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்களுக்கு பேரு முஹாஜிர். ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் அங்கேயே இருக்கிறாங்கல்ல மதீனாவுல, அவங்க உதவி செஞ்சதுனால அவங்க பேர் அன்சாரிகள். இப்படி குர்ஆன்ல அவர்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் என்ன பண்றாங்க? மக்காவில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம்? எப்பா நீ இவரோட போய் தங்கிக்கூடிய கொஞ்சம் வசதி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி மதீனாவாசி ஒரு ஆளு, மெக்காவாசி ஒரு ஆளு, ரெண்டு பேரும் அப்படி சேர்த்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவருக்கு வாழ்வியலை உயர்த்தி வர்றதுக்கு அப்படி சேர்ந்துருங்க. ஒரு வீட்டுல இடம் இருந்தா இடம் கொடுங்க, அது மாதிரி உங்களால உணவு கொடுக்க முடியும்னா இவருக்கு ஒரு கொஞ்ச நாள் உணவு கொடுங்க என்று சொல்லி இரண்டு நபர்களை சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் யாருன்னு கேட்டா மெக்காவில் இருந்து வந்தவர் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் ஒருவர் யார் என்றால் அபூ தர்தா அப்படிங்கிற ஒருத்தர். இவங்க வீட்டுக்கு இப்போப்பா இவர் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சல்மான் ஃபார்சி அபூ தர்தா வீட்டுக்கு போறாங்க. போனா அன்னைக்கு பகல்ல அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது அபூ தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தா அத்தா அலங்கோலமா நிக்கிறாங்க. ஒரு நல்லா பளிச்சுன்னே நிக்கல. இப்ப நம்ம ஊர்ல நைட்டியை போட்டு நிக்குது ஒரு மாதிரியா, அது மாதிரி நிக்கிறாங்க. ஒரு வீட்டுல கணவர் இருக்கிறாரு, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷா அவங்க இல்ல. போகும்பொழுதே சலாம் சொல்லி போகும்போது, என்னம்மா ஒரு இவ்வளவு அலங்கோலமா நிக்கிறீங்க, உங்களுடைய நண்பருக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப நாகரிகமா அவங்க சொல்லிட்டாங்க. சன்னு போறாரு, சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்க சாப்பிடுங்க. யாரு? அந்த அபூ தர்தா மதீனாவாசி. இல்ல எனக்கு வேணாம், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேங்கிறார். நோன்பா? சரின்னு அவர் சாப்பிட்டு முடிக்கிறார். நைட் ஆகுது, பொழுதாகணும், இஷா தொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு படுக்கலான்னு பார்த்தா, நான் படுக்க மாட்டேன், நான் தொழுதுகிட்டே இருப்பேன் நைட்லாம் அப்படிங்கிறார். பக்தி புத்தி போயிட்டு சொல்லுவோம்ல, அதான் நடக்குதுங்க. உடனே இவரு ஏன் இப்பயே தொழுவுறீங்க, நீங்க பாடுங்கன்னு கட்டாயப்படுத்துறாரு. என்னையா தொலை விட மாட்டேங்கிறான் அந்த மனுஷன், அவருக்கு போவோம். இப்படி தொலை விடாம தடுக்கிறான், இப்படி நல்ல ஆளுன்னு பார்த்தா இது மாதிரி இருக்கிறானே, சரி விருந்தாலேயே கண்ணியப்படுத்தணும். ஹதீஸ் அவர் பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறாரு. அவர் ஒன்னும் முட்டாள்தனமா செய்யல, எக்ஸ்ட்ரீமா போறாரு. என்ன பாக்குறாரு? இந்த ஹதீஸ் ஒப்பிட்டு பாக்குறாரு. விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். அப்படி அல்லாஹ்வின் மறுமையினாலையும் யார் நம்புகிறாரோ தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் என்ற ஹதீஸோடு ஒப்பிட்டு சரி விருந்தாளியா போயிட்டாரு, படுப்போன்னு படுக்கிறாரு. பிறகு இரவின் கடைசி பகுதியில் எழுப்பிவிட்டு இப்பொழுது வாருங்கள் தொழலாம்னு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்களும் அபூ தர்தாவும் தொழுறாங்க. எப்படி கிடக்குது. மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் இவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அவரை கேட்டா, நான் நோம்பா நேத்து தான் நோன்பு வச்சேன், இன்னைக்குமா? ஆமா டெய்லி வைப்பேன், நோம்ப விட்டாதான் நான் சாப்பிடுவேங்கிறார். இவருக்கு என்னடா மனுஷன் இவரு, வணக்க வழிபாடுகள்லாம் இப்படி தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி
ஒரு விதமா நோம்பனை விட்டாலே விடுங்கிறார். நோம்ப அப்படி முறிச்சிட்டு அவனு சாப்பிடுறாங்க. உடனே இவருக்கு இவர் தப்பான ஆளா இருக்கிறாரு, என்ன சரியான ஆள் இல்ல, வாங்க வீட்டுக்கு வாங்க ரசூலா கிட்ட போவோம்னு ரசூலா கிட்ட போறாரு. அல்லாஹ்வின் தூதரே, இன்னின்னவாறு நேற்று முதல் இன்று வரை நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறார். நபிகள் பெருமானார் பொறுமையாக காதில் வாங்கிட்டு கடைசியா ரபிகள் நாயகம் சொல்றாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையே உரைத்தார். இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா வ ஜஸதிக்க அலைக்க ஹக்கா வ ஜௌதிக்க அலைக்க ஹக்கா வ லி ரப்பிக்க அலைக்க ஹக்கா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கண் விழித்தெல்லாம் நீ தொழாத, தூக்கம் வந்தா உறங்கி விடு, உடலை வருத்தி கொள்ளாதே, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நீ திருமணம் ஆனவனாக இருக்கிறாய், உடல் தேவை இருக்கும், அது போன்று உடலுக்கு ஆரோக்கியத்தை கருதி எடுக்க வேண்டிய ஓய்வு தேவைப்படும், அந்த ஓய்வை அந்த உடலுக்கு கொடுத்து விடு. அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை செய்துவிடு. முறை நபிகளார் சொல்கிறார்கள், உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை செய்துவிடு. இதைத்தான் சல்மான் சொன்னார், சதக்க சல்மான், சல்மான் உண்மையே உரைத்தார். இதுதான் இஸ்லாம். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தன்னை வருத்தி கொண்டு குடும்பத்தை உதாசீனப்படுத்திவிட்டு மனைவி மக்களை கவனிக்காமல் தன்னுடைய உடலையும் கூட கவனிக்காமல் தொழ வேண்டும், வருத்திக் கொள்ள வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை என்றால் இறைவன் நம்மை எப்படி பார்க்கிறான், நாம இறைவன் எப்படி பார்க்கிறோம்? இதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரும் நம்ம எப்படி பார்க்கிறாங்க? உடம்பு முடியலையா, உட்கார்ந்துக்கப்பா, உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியா, படுத்துக்க, கையை தூக்க முடியலையா, சைகையில மனசுல நினைச்சுக்க, என்னால ருக்கு செய்ய முடியலையா, மனசுல நினைச்சுக்க, நீ ருக்கு செஞ்சதுதான். சஜிதா என்னால செய்ய முடியாது, முதுகு முடியல, சஜிதா நீ சும்மா மனசுல நினைச்சுக்க, இப்ப நான் சஜிதாவுல இருக்கேன், சுப்ஹான ரப்பியல் ஆலா, நீ சஜிதா செஞ்சிட்ட. இப்படி உன்னை பற்றி, உன்னுடைய குடும்பத்தை பற்றி, உன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உன்னுடைய வருமானத்தை பற்றி சிந்திக்கிற இந்த மார்க்கத்திலே அவனை தொழக்கூடிய நாம், அவனை வணங்கக்கூடிய நாம் எந்த நோக்கத்தில் அவனை பார்க்கிறோம்? முழுக்க முழுக்க நம்ம மேல கரிசனை. ஒரு முறை நபிகளார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மேலே கட்டப்பட்ட கம்பத்தில் இருந்து ஒரு கயிறு தொங்குகிறது. இது என்ன கயிறு?
நபிகள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கயிறு. ஏன்? அவர் தொலை வருவார்கள், தூக்கம் வந்து விட்டால் தூக்கத்தில் தள்ளாடக்கூடாது என்பதற்காக அந்த கயிறை பிடித்துக் கொள்வார்கள். முதல்ல அந்த கயிறை அவுத்து தூக்கி போட்டு சொல்லலாம். உடைய இறைவன் உங்கள் சிரமத்தை அவன் விரும்புவதே இல்லை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். ஒருபோதும் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை அவன் நாடுவதே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு எளிமையே நாடுகிறான். அதுபோல ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறார், குடும்பத்திற்காக உழைக்கிறார். அவரை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், முஸ்லிமில் 1817 ஹதீஸ்ல வருது, குடும்பத்திற்காக ஒருவர் செய்கிற செலவும், அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய வாகனத்திற்கு அவர் செய்கிற செலவும், அல்லாஹ்வின் பாதையில் போராடுகிற தன்னுடைய சகோதரனுக்கு செய்கிற செலவும், அல்லாஹ்வின் பால் அனைத்துமே மதிப்பு மிக்கதுதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. உன் குடும்பத்துக்கு செலவு செஞ்சின்னா அது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்கு சமமானது என்று ஒரு அறிவிப்புல. இன்னொரு அறிவிப்புல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல 1661 செய்தியில, தீனாரும் அன்ஃபக்தஹு அலா ஃபீ சபீலில்லாஹ், தீனாரும் ஒரு தீனார் என்றும் இருக்கிறது, ஒரு தங்க காசு இருக்குது, அதை நான் செலவு செய்கிறேன், நீ செலவு செய்கிறாய். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறாய். வ தீனாரும் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், மேலும் உன்னிடம் ஒரு தீனார் இருக்கிறது, அதை கொண்டு ஒரு அடிமையை விடுதலை செய்கிறாய். வதீனாரும் சத்தக்தஹு ஃபீ மிஸ்கீனின், ஒரு ஏழைக்கு நீ செலவு செய்கிறாய். வதீனாரும் அன்ஃபக்தஹு, மேலும் ஒரு தீனாரை நீ அலா அகலிக்க, உடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறாய். அஅலமுஹா அஜ்ரல்லதி, நீ செய்கிற இந்த செலவுகளில் எல்லாம் உயர்ந்த செலவு எது தெரியுமா? அன்ஃபக்தஹு அலா அகலிக்க, உடைய குடும்பத்திற்கு செலவு செய்ததுதான் இந்த செலவுகளிலேயே மிக அழகான செலவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபீ சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தது, அடிமையை விடுதலை செய்வதெல்லாம் ஒரு பெரிய காரியம், நன்மையான காரியம். இஸ்லாத்துல அடிமையை விடுதலை செய்வதெல்லாம் ஒரு பெரிய நன்மை கொண்டது. அதையெல்லாம் விட, ஒரு ஏழைக்கு நீ உணவளித்தது, அதையும் விட உன் குடும்பத்திற்கு நீ செய்த செலவு இருக்கிறது, அதுதான் மதிப்பு மிக்கது அல்லாஹ்விடத்துல. கூலிகளிலேயே மிக மதிப்பு மிக்க கூலியாக மாபெரும் கூலி கொண்டது எதுவென்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய செலவு. எத்தனை பேர் அந்த நினைப்புல சொல்லுறோம் சொல்றாங்க? எத்தனை பேரு அன்ஃபக ரஜுலுன் அலா அஹ்லிஹி ஃபஹுவ ஸதகத்துன், நபிகளாய் சொல்றாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்கிற செலவு இருக்கிறது, அது தர்மம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போய் இந்தா தங்கன்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்க பிள்ளைக்கு வெறுமனே நீங்க ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்கல, சதக்கா பண்ணீங்க இருக்கிறான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான் நபிகள் பெருமானார் மூலமாக. இப்படி மனைவிக்கு தேவையான ஒரு உடையை வாங்கி கொண்டு கொடுக்கிறோம், நம்ம அங்க பெருநாள் கட்டிக்க வாங்கி கொடுக்கிறோம், இது சதக்கான்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் எப்படி நம்மளை பார்க்குது, நாம எப்படி இஸ்லாத்தை பார்க்கணும்? இங்கதான் இதான் கேள்விங்க. நாம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க நெருங்க அவன் அப்படியே ஒதுக்கி குடும்பத்தை பாருன்னு விடுறான். ரசூலுல்லாஹ் பக்கம் நெருங்கி போக போக அப்படியே உன் உடம்ப பார்த்துக்கன்னு தள்ளி விடுறாங்க. இருவரை நேசிக்க நேசிக்க உன் குடும்பத்தை நேசிப்பா. நபிகள் பெருமானார் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருக்கிறார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஒரு அருகில் இருந்த சஹாபி சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் உண்டு, இது போல் ஒரு பிள்ளைய ஒரு நாள் கூட கொஞ்சினது இல்லை, நீங்க என்ன பிள்ளை எப்படி கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? ஏன் அவர் இப்படி கேட்டாருன்னா, அதுக்கு உலகத்தினுடைய சூழல் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எது போறோம், நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம், பக்கத்துல குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தா நாம எப்படி பார்ப்போம்னா, என்னங்க டாக்டர் ஒரு பிள்ளைய போட்டு கொஞ்சிட்டு உட்காந்துருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி சீப்பா உட்காந்துருக்காரு. ஒரு கலெக்டரை பாக்குறோம், அப்படி செய்வாங்களா? ஏன் இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எடுத்துக்கோங்க, இதற்கு முன்னால தன்னுடைய தந்தைய அப்பான்னு வெளியில பேச மாட்டார். தலைவர்னா ஏன் நாங்க அப்படித்தான், அதுல சொன்னா என்ன வந்துருச்சு, எந்த பதவியில இருந்தாலும் அப்பா அப்பா தான். ஆனா அவங்க எப்படி உலகத்துல காட்டுறாங்க, அப்படி பேசுனா அது அந்த பதவிக்கு உகந்தது அல்ல. இப்படிதான் உலகம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துச்சு. ஆனா நபிகள் என்ன பண்ணாங்க, அட போப்பா நீ, மண் லா எருகம் லா யுருகம், இங்கதான் அந்த செய்தி ரசூலா சொல்றாங்க.
யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். என் பிள்ளைய நான் என் பெத்ததுனால இறக்கப்படுறேன், அவன் படைச்சதுனால இறக்கப்படுவான். போ. எப்படி? நான் பெத்துட்டேன், எல்லா பிள்ளையுமா நம்ம பிள்ளையுமா கொஞ்சம் முடியும் இல்ல. ஏன் நான் பெத்ததுனால அந்த பாசம், நீ பெத்ததுனால பாசம், உன்னை படைச்சதுனால அவனுக்கு பாசம். போ. யார் இரக்கம் காட்டவில்லையோ இரக்கம் காட்டப்பட மாட்டார். அதனால 10 குழந்தை இருக்கு, நீ இரக்கம் காட்டலன்னா இரக்கம் காட்டப்பட மாட்டேன். பாப்போ குழந்தைய கொஞ்சம் இங்கே உட்கார்ந்து சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பண்ணு, அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்க வேணாம். செய்யற நேரத்துல செய்ய, நினைவு வந்த போது சொல்லு. மற்ற நேரத்துல குழந்தைய பாரு, அதுவும் சதக்காதான். ஒருவர் செலவு செய்ய நினைக்கிறார், இல்லை என்றால் பபி கலிமத்தி தையிபா, தூய்மையான நல்ல சொற்களை பேசு, அதுவும் தர்மமே சொல்லலாம். அதுபோல ஒரு கிராமவாசி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே இது போன்று எனக்கும் குழந்தைகள் உண்டு, நான் கொஞ்சினதே கிடையாது, நீங்க போய் கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நபிகள் நாயகம் வேறு மாதிரி பேசுகிறார் அவரிடத்துல, அல்லாஹ் உன்னிடத்தில் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அன்பை அகற்றிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அப்போ அல்லாஹ் வைத்திருக்கிற அன்பு நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய மனைவியை, நம்முடைய தாய் தந்தையை, நம்முடைய சகோதர சகோதரிகளை அவர்கள் மீது அன்பு பாராட்டுவது, அவர்களோடு இணங்கி வாழ்வது என்பது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அன்பு என்ற கருத்து தானே அது. இப்படியெல்லாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நம்ம குடும்பத்தின் மீது அவர்கள் அக்கறை வைத்திருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? 2 அல்லாஹும் அவருடைய தூதரும் நம்முடைய குழந்தைகள் மீது அவர்கள் அக்கறை காட்டுகிறார்கள், நம்முடைய மனைவிமார்கள் மீது அவர்கள் அன்பு காட்ட சொல்கிறார்கள். நம்முடைய குடும்பத்திற்காக உழைத்து செலவிடுவதை தர்மமாக பெற்றுக்கொண்டு அதற்கு மறுமையில் சொர்க்கத்தில் பிரதிபலனை தருகிறேன் என்கிறார்கள். ஆனால் நாம் தான் புரிந்து கொள்ளாமல் அவனை அலட்சியமாக வணங்குகிறோம். இப்படி நினைச்சா ஒருவர் மீது ஏன் அன்பு கூடிக்கிட்டே போகுது? அவன் செய்ய செய்ய அப்பெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கான், நான் மறக்கவே முடியாது சொல்றோம்ல. அப்படி சொல்றதற்கு அல்லாஹ் தகுதியற்றவனா? அப்படி பிரதி நன்றி உபகாரம் செய்வதற்கு அல்லாஹ் தகுதியற்றவனா? அந்த எண்ணம் முஸ்லிம்களுக்கு இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் நம்முடைய அமலை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம நோன்பு வைக்கிறோம்னா சும்மா இல்ல, என்ன புசிக்க வச்சிருக்கிறான், அதனாலதான் பசிக்க வச்சிருக்கிறான். இருக்க இந்த டேஸ்ட் இருக்குல்ல, அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, சலாசத்துல் மன் குன்ன ஃபீஹி ஹலாவத்தல் ஈமான். யாரிடம் இந்த 3 குணங்கள் அமைந்து விட்டதோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார். ஹலாவத்தல் ஈமான், ஹல்வான்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல அல்வா மாதிரி டேஸ்ட் பண்ண பண்ணி. ஒன்று அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் எதையும் விட நேசிப்பது, எதையும் விட யாரையும் விட. இன்னொன்று ஒருவரை இந்த உலகத்தில் நான் நேசிப்பதாக இருந்தாலும், இரண்டாவது அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் நேசிப்பது. மூன்றாவது இணை வைத்தலை நெருப்பில் தள்ளிவிடுவது போல வெறுப்போமோ அதுபோல இணை வைத்தலை வெறுப்பது. இந்த 3 குணங்கள் யாரிடம் வந்து விட்டதோ அவர் ஈமானை சுவைத்து விட்டார். இந்த சுவை, நான் அல்லாஹ்வை அவருடைய தூதரை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் வேறு எதற்கும் ஈடு இணையற்றது. அந்த நேசம் வேறு யார் மீதும் காட்ட முடியாத அளவிற்கான நேசம் என்று நாம் அவனை ரசிக்க தொடங்கினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழகாக மாறிவிடும். ஒரு நேரம் நிக்கிறோம், சைத்தான் உள்ள வர்றான், அடுத்த நேரம் சுதாரிச்சுக்கணும். அவர்களுக்கு சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் பால் பாதுகாப்பு தேடுவார்கள். பாதுகாப்பு தேடி இறைவா, எப்படி தொழுகை முடித்தவுடனே நபிகளாயகம் கேட்க சொன்னார்களே, இறைவா அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய் என்று அவரிடத்தில் கேட்டு, அந்த கேட்ட ரசனையோடு அல்லாஹ்வை வணங்கி, எந்த வணக்கமாக இருக்கட்டும் அவனை ரசித்து ருசித்து வணங்கி அவருடைய 10 மடங்கு அல்ல 700 மடங்கு அல்ல கணக்கின்றி எல்லா அமல்களுக்கும் அள்ளி கொடுத்து விடு என்ற எண்ணத்தோடு நாம் செய்கிற அனைத்து அமல்களும் இறைவனால் அழகாக பார்க்கப்படும். அப்படிப்பட்ட பாக்கியமிக்கவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.